நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வந்து ஹோம் லோனுடைய எலிஜிபிலிட்டி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து சேலரி பீப்புளா இருந்தீங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி எப்படி செக் பண்றது வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு 3 கேட்டகரியா வந்து பிரிச்சுக்கலாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா வந்து சேம் சேலரியா வந்து கிரெடிட் ஆயிருக்கு, அதுக்கான கால்குலேஷன் பத்தியும் வந்து பார்க்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து செகண்டா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா வந்து டிஃபரெண்டா வந்து சேலரி கிரெடிட் ஆகுது, ஸோ அதுக்கான கால்குலேஷன் பத்தியும் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வந்து எக்ஸிஸ்டிங் வந்து லோன் இருக்கு, ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி வந்து எப்படி செக் பண்ணுறத இந்த வீடியோ வந்து பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா வந்து வித்தவுட் ஆப்ளிகேஷன். உங்களுக்கு எந்த ஒரு லோனுமே கிடையாது, ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா வந்து மந்த்லி பாத்தீங்கன்னா வந்து சேம் சேலரியா வந்து கிரெடிட் ஆயிருக்கு, அதுக்கான கால்குலேஷன் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். வாங்க பாத்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே பண்றேங்க. ஸோ மறக்காம அதையும் அப்படியே பாத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கான சேலரி பாத்தீங்கன்னா வந்து எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா வந்து சேம் சேலரியா வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்கான கால்குலேஷன் வந்து நம்ம பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வந்து வித்தவுட் அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சேம் சேலரியா வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதுக்கான கால்குலேஷனை பத்தி தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கான நெட் பே பாத்தீங்கன்னா வந்து 77,786 ரூபாய். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எவ்ரி மந்த் வந்து சேம் சேலரியா தான் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா வந்து அதுக்கான கால்குலேஷன் வந்து பார்க்கலாம். வாங்க ஸ்டெப் 2க்கு வந்து போலாங்க. ஸோ ஸ்டெப் 2ல வந்து பாத்தீங்கன்னா வந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஸோ உங்களுக்கான சேலரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை பாத்தீங்கன்னா வந்து கால்குலேஷன் பண்ணுங்க. எல்லாத்தையும் வந்து டோட்டல் பண்ணிக்கோங்க. டோட்டல் பண்ணிட்டு அதுக்கான வந்து ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா வந்து /3 போட்டீங்கன்னா வந்து அதுக்கான ஒரு அமௌண்ட் வந்து வேல்யூ வந்து வருங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா வந்து சேமா தான் இருக்கும். ஏன்னா எவ்ரி மந்த் நீங்க வந்து சேம் சேலரியா தான் வாங்கிட்டு இருக்கீங்கன்ற போது பாத்தீங்கன்னா வந்து அதுக்கான ஆன்சரும் வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். ஸோ நீங்க அதே வந்து எடுத்துக்கலாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து 3ஆவது ஸ்டெப் போலாங்க நம்ம. ஓகேங்களா? 3ஆவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா வந்து ஃபயர். ஸோ நீங்க வாங்குற வருமானத்துல இருந்து பாத்தீங்கன்னா வந்து சம் பர்சன்டேஜ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேங்க் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க. உங்களால வந்து அவ்வளவு வந்து தான் வந்து இஎம்ஐ வந்து பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற பொறுத்து வந்து பேங்க்ஸ் நார்ம்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபயர் கால்குலேஷன் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து வேறுபடுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து நான் ஒரு 65% வந்து எடுத்துக்கோங்க. நீங்க வாங்குற வருமானத்துல இருந்து பாத்தீங்கன்னா வந்து 65% எடுத்தேன்னா ஸோ அதுக்கான வேல்யூ பாத்தீங்கன்னா வந்து 50,561 ரூபாய் வருதுங்க. ஸோ உங்களால வந்து பாத்தீங்கன்னா வந்து இஎம்ஐ பேமெண்ட் பண்ண முடியும், உங்களால பாத்தீங்கன்னா வந்து இஎம்ஐ பே பண்ற கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா வந்து 50,561 ரூபாய் வந்து வருதுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் போலாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா வந்து நம்ம டென்யூர் கால்குலேஷன் பத்தி வந்து பாக்குறோங்க. ஓகேங்களா? சேலரி பர்சன் பத்தி வந்து நம்ம பார்க்க போறோம். இதே நீங்க வந்து ஹோம் லோன் அப்ளை பண்றீங்க, இதே நீங்க வந்து சேலரி பீப்புளா இருந்தீங்கன்னா உங்களுக்கான டென்யூர் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கான ஏஜை பொறுத்த வந்து மாறுபடுங்க. பேங்கோட நாம்ஸ் படி எல்லாமே வந்து மாறுங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கால்குலேஷன் வந்து நான் போறேன். ஓகேங்களா? ஃபார் உங்களுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 28. ஓகேங்களா? ஏஜ் இப்ப சேலரி பீப்புளா இருந்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா வந்து 58 வரையும் வந்து பேங்க் சைட்ல இருந்து வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ எனக்கான ஏஜ் வந்து 28 வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து என்னோட ஏஜ் லிமிட் முடியும் போது பாத்தீங்கன்னா வந்து 58. ஸோ இதுக்குள்ள இடைப்பட்ட கேப் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து 30 இயர்ஸ் வருதுங்க. ஓகேங்களா? இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 29 வயசு ஆகுது, ஆனா ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா வந்து 58ல இருக்குன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கான டென்யூர் வந்து 29 வந்து மாறுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடைப்பட்ட கேப் தான் வந்து உங்களுக்கு வந்து டென்யூரா வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இதுல என்ன நல்லா தேவைப்பட பாருங்க, இஎம்ஐ பர் லேக் வந்து கால்குலேஷன் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து இஎம்ஐ பர் லேக் கால்குலேஷன் பண்ணதுக்கு கூகுள்ல போயிட்டு இஎம்ஐ கால்குலேட்டர் வந்து டைப் பண்ணீங்கன்னா போதுங்க. ஓகேங்களா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று லோன் அமௌண்ட் போட போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 லேக் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வந்து இஎம்ஐ பர் லேக் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? லோன் அமௌண்ட் வந்து 1 லேக் போட்டுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இப்ப கரண்ட்ல என்ன இருக்கும்ன்றத அதை நீங்க வந்து போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து 8.5 போட்டிருக்கேன். எனக்கான டென்யூர் வந்து பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து 30 இயர்ஸ் வரையும் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஏன்னா எனக்கான ஏஜ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 28. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்து எனக்கான டென்யூர் வந்து பாத்தீங்கன்னா வந்து 30 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து அதுக்கான இஎம்ஐ பாத்தீங்கன்னா வந்து 768.9 வருங்க. ஓகேங்களா? பர் லேக்கான வந்து இஎம்ஐ வந்து 768. வாங்க நம்ம அடுத்த ஸ்டெப் போலாங்க. ஸோ இஎம்ஐ பர் லேக்குக்கு வந்து பர் லேக்குக்கான இஎம்ஐ வந்து நீங்க எடுத்தாச்சு, பிளஸ் உங்களுக்கான டென்யூர் எப்படின்றத பார்த்தாச்சு. அது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து ஃபயர் கால்குலேஷன் வந்து நம்ம பார்த்துட்டாங்க, 3த்தையும் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து உங்களுக்கான எலிஜிபிலிட்டி வந்து எப்படி செக் பண்றதை வந்து பார்த்துலாங்க. ஸோ உங்களால வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருந்தோம்,
ஃபயர் எடுத்து உங்களால் வந்து இஎம்ஐ கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ண முடியுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அமௌண்ட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அது டிவைட் பை வந்து இஎம்ஐ பர் லேக் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, 768. அதை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஒரு வேல்யூ வந்து வருங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான வந்து எலிஜிபிலிட்டிங்க, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஆல்ரெடி கால்குலேஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து 50,561 ரூபா வந்துச்சுங்க. டிவைட் பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 768.9 போட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான வேல்யூ எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 65.75 வந்திருக்குங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து பேங்க் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 65,75,000 வருதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுறது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இதில் எதனா வந்து டவுட் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மொபைல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுறேங்க, ஓகேங்களா. உங்களுக்கு ஃபர்தராக வேறு எதனா வந்து கிளாரிஃபிகேஷன் வேணும் இல்லை டீட்டெயில்ஸ் எதனா வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொவைட் பண்ணுங்க, மற்ற டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேங்க. எங்களோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அந்த பாண்டிச்சேரியில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடுக்குள்ள இருந்தாலும் சரி, நீங்கள் பாண்டிச்சேரி சரௌண்டிங்ஸில் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஹோம் லோன் அப்ளை பண்ணி போறீங்க, அப்படி இல்லைன்னா வந்து பர்சனல் லோன் இல்லை பிஸ்னஸ் லோன் எதனா அப்ளை பண்ண போறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நாங்களே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான ப்ரொஃபைல் வந்து எந்த பேங்க்ல செட் ஆகும், எந்த ஃபினான்ஸில் செட் ஆகும், ஸோ உங்களுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும், எவ்வளோ ப்ராசஸிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க, மற்ற இதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. தேங்க்யூ.